இன்றைய போட்டியில் அபிஷேக் சர்மா உடைக்கும் 4 பெரிய சாதனைகள். முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் அபிஷேக் சர்மா இந்த ஐபிஎல் தொடரில் ஒரு முக்கியமான வீரராக விளங்குகிறார். முந்தைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ்க்கு எதிராக 6 பந்துகளில் 6 ரன்கள் மட்டுமே எடுத்தார். ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான 10வது போட்டியில் அவரால் பெரிய காம்பேக்க பண்ண முடியும். இந்த போட்டியில் அவர் 4 பெரிய சாதனைகளை உடைக்கும் வாய்ப்புள்ளது. ஐபிஎல்லில் 1500 ரன்கள். இன்னும் எத்தனை ரன்கள் தேவைப்படுகிறது? அபிஷேக் தற்போது 1407 ரன்கள் எடுத்துள்ளார். 93 ரன்கள் மேலும் எடுத்தால் 1500 ஐபிஎல் ரன்கள் எனும் மைல்கல்லை தொடுவார். விசாகப்பட்டினம் பிட்ச் பேட்டிங்க்கு உகந்ததாக இருந்தால் அவரால் இதை ஒரே இன்னிங்ஸ்ல சாதிக்க முடியும். அபிஷேக் ஒரு அடித்து தள்ளும் வீரர். அவருக்கு 3 சிக்சர்கள் மட்டுமே தேவை. ஆசியாவில் 200 T20 சிக்சர்கள் எனும் சாதனை படைப்பதற்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் பந்து வீச்சாளர்கள் தவறான லென்த்தில் பந்து வீசினால் இந்த சாதனை பவர் பிளேயிலேயே உடைக்கப்படலாம். அவர் ஒரு பயனுள்ள இடது கை ஸ்பின்னர். தற்போது 47 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். 3 விக்கெட்டுகள் மேலும் எடுத்தால் 50 T20 விக்கெட்டுகள் எனும் மைல்கல்லை தொடுவார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் முக்கிய பேட்டர்களை அவரால் கிளீன் பவுல் செய்ய முடியும். அபிஷேக் ஒரு கூர்மையான பீல்டர். தற்போது 48 கேட்சுகளை பிடித்துள்ளார். 2 கேட்சுகள் மேலும் பிடித்தால் 50 T20 கேட்சுகள் எனும் சாதனையை படைப்பார். என்னுடைய கருத்து முடிவு: இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா பேட்டிங், பந்து வீச்சு மற்றும் பீல்டிங் ஆகிய 3 துறைகளிலும் சாதனைகளை நிகழ்த்தும் வாய்ப்புள்ளது.